அனைவருக்கும் வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க தேடுற அந்த நிம்மதி, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிம்மதி, அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ற உங்களோட வாழ்க்கையில எல்லா நொடிகளிலும், எல்லா நேரத்திலும் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கிறது இல்ல. ஏன்னா, நீங்க தேடுற இடத்துல உங்களுக்கு இவ்வளோ காலமா கிடைக்காத நிம்மதி, இப்ப கிடைக்கிறதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறனால, அந்த நம்பிக்கையோடு நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால, சந்தோஷமான வாழ்க்கை அடைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால சந்தோஷம் கிடைக்கிறதும் இல்லை. ஏன்னா, நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயாவது உங்களோட வாழ்க்கையில எப்படியாவது நீங்க நினைக்கிற சந்தோஷம் கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்த கிடைக்கிறதுக்கு எதுவும் செய்யறது இல்ல. நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பண்ற விஷயங்கள் இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனாலும் சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா, நீங்க பண்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு துக்கம் தவிர பண்ற எல்லா வேலைகளிலிருந்தும் கிடைக்கிறது துக்கம் மட்டும்தான். அந்த துக்கத்தில் இருந்து வெளியே வர்றது தான் நீங்க சந்தோஷம்னு அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவிப்போடு நீங்க வாழ்றனால அந்த வாழ்வு உங்களுக்கு எல்லா நேரத்திலும் சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்கறதும் இல்லை, சந்தோஷம் தேடுறதும் இல்லை. அந்த சந்தோஷத்த எப்படியாவது கிடைக்க வேணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க. ஆனாலும் பண்ற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் இவ்வளோ காலமா கிடைக்காத சந்தோஷத்த இப்ப கிடைக்கிறதுன்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களோட வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்றனால உங்களோட புள்ளை குட்டிங்க, கணவர்கள், மனைவிகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்கள் இருந்து அவங்க வளர்க்கிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்கள பத்தி தேடுறது நீங்க நினைக்கிறீங்க அதிலிருந்து நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனாலும் அவங்க உங்களோட வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கிடைச்சது துக்கமோ, சந்தோஷமோ. நீங்க நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்க. பிள்ளை குட்டிங்க இருந்தா சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தனால அவங்க உங்களோட வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனாலும் அவங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நிரந்தரமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க. நீங்க சின்ன காலத்துல அம்மா, அப்பா கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனாலும் ஒரு நேரத்துல உங்களோட வாழ்க்கைக்கு யாராவது தேவை வந்துச்சு. உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேவை வந்துச்சு. எனக்குன்னு ஒரு தேவை வந்துச்சு. என்னோட வாழ்க்கைக்கு யாராவது இருந்தா சரி. என்னோட வாழ்க்கைக்கு யாராவது இருந்தா எனக்கு சந்தோஷமா வாழலாம்னு யாராவது சொன்னாங்க. அதனால நீங்க அவங்களோட வார்த்தையை நம்பிட்டு அதுக்காக வேலை செஞ்சீங்க. அதுக்காக நீங்க கல்யாணம் கட்டிங்க. அந்த கட்டின நாள்ல இருந்து உங்களோட மனைவி பத்தி தேட வேண்டி வந்தது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடுப்பு தந்த வேண்டியது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டி வந்தது. அந்த எல்லா விஷயங்களும் வந்தது. அது வரும்போது நீங்க நினைச்சீங்க, அவங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷமா வாழலாம். அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு நீங்க நினைச்சீங்க. அந்த நினைப்போட வாழ்ந்த நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க எடுத்த விஷயங்களுக்கு நீங்க சந்தோஷம் கொடுக்க முயற்சி பண்றீங்க. அதுதான் உங்களோட சந்தோஷமாகிறது இப்ப. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட சந்தோஷத்துக்காகன்னா நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காகனா நீங்க கல்யாணம் கட்டுனீங்க. ஏன் அடுத்தவங்களோட சந்தோஷத்த தேட வேண்டி வந்தது? நல்லா நினைச்சு பாருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் நீங்க புள்ளை குட்டிங்க வளர்த்தீங்க. அந்த வளர்த்த புள்ளை குட்டிங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க இப்போ வாழ்றீங்க. நீங்க நினைக்கிறீங்க, அந்த புள்ளை குட்டிங்கள்ல இருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. என்னோட மனைவி நல்லா இருந்தா, என்னோட புள்ளை குட்டிங்களுக்கு எதுவும் நோய் வராம அவங்க நல்லா இருந்தா, அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா சந்தோஷமா எனக்கு வாழலாம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில அவங்க வர முன்னாடி நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்தீங்க தானே, அந்த பிரச்சனைகள் இல்ல. ஆனா இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கிறது. அவங்களோட வாழ்க்கைய பத்தி நினைக்க வேண்டியதுனால தானே. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஏதேதோ செய்றீங்க. அந்த செய்ற செயல்கள்ல இருந்து உங்களுக்கு துக்கம் மட்டும் தானே கொண்டு வந்து குடுக்கிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க வெளிய போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆகுமோன்னு ஒரு பயம் உண்டாகிறது. அவங்களுக்கு ஏதாவது தேவை வரும்போது அத கொண்டு வந்து குடுக்கணும்னு ஒரு துக்கம் உண்டாகிறது. அது அவங்க கிட்ட எதுவும் இல்லன்னு, நான் கேட்கிறது அவங்களுக்கு கொடுக்க வேணும்னு ஒரு துக்கம் உண்டாகிறது. வேண்டியது உண்டாகிறது. அந்த எல்லா
விஷயங்களும் வேண்டி வந்தது. உங்களோட சந்தோஷத்துக்காக இல்லையா? ஆனாலும் நீங்க இப்ப வாழ்ற உங்களோட வாழ்க்கைக்கு யாராவது வரத்துக்கு முன்னாடி, உங்களோட புள்ளை குட்டிங்க, மனைவி, இல்லன்னா கணவர் யாரும் வரத்துக்கு முன்னாடி, நீங்க சந்தோஷமா வாழ்ந்தது இல்ல? இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாம இருந்தீங்க தானே! ஆனாலும் அதுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு, நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையில நீங்க சொல்றீங்க, "நான் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றேன் தானே! நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு தானே" நீங்க நினைக்கிறீங்க. ஏன் என்னோட வாழ்க்கை இவ்வளோ விஷயம் இருந்தும் நிம்மதி இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நிம்மதி கிடைக்கிறது இல்ல. ஏன்? உங்களோட வாழ்க்கையில நீங்க நிம்மதின்னு எடுத்த எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு கிடைச்சது துக்கம் மட்டும் தான். அந்த துக்கம் மட்டும் கிடைச்சனால நீங்க உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது இல்ல. ஏன்? சந்தோஷம்னு நீங்க எடுத்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கிடைக்கிறது துக்கம் மட்டும் தான். அந்த துக்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அது செய்யாம நிப்பாட்டுறது தான் பண்ண வேண்டியது. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கைய மாத்துறதுக்கு அவசியம் இல்ல. நீங்க வாழ்ற வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்த அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த கிடைக்கிறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த இயற்கையில் இருக்கிற உண்மைய கண்டுபிடிக்கிறது. அந்த உண்மைய மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கிறது. அந்த நிம்மதியோடு உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிம்மதியா, சந்தோஷமா வாழ முடியுறது. அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அது மட்டும் பண்றதுக்கு எல்லா நொடிகளிலும் முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும். உன் மாணிக்கமிடம் சரணம் அடைக்க வேண்டும்.